ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளோட எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு வெரைட்டி ஆஃப் ஃபிஷ் ஃப்ரை. இது வந்து சின்ன கொடுவா மீன். ஸோ எப்படி நான் வந்து எந்த மெத்தடில் பண்ணுவேன், நிறைய பேர் ஃபிஷ் ஃப்ரை போட சொல்லியிருந்தீங்க. ஸோ இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒட்டவே ஒட்டாது அதிகம். அதே சமயம் மீன் வந்து நல்லா உடையாமையும் வரும், நல்லாயிருக்கும். இப்படி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். மஞ்சத்தூள், மிளகாத்தூள் வந்து 2 டேபிள் ஸ்பூன், காஷ்மீரி சில்லி வந்து கலருக்காக போடுறேன். ஸோ நீங்கள் இருந்தால் போடுங்க, இல்லை இஃப் யூ வாண்ட் வந்து கொஞ்சமாக கலர் பவுடர் சேர்த்துக்கலாம். கொரியாண்டர் பவுடர் அது ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. நான் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணுறதுக்கு தேவையான அளவு உப்பு, உங்களுக்கு ஆஸ் பர் எவ்வளோ உப்பு போடணுமோ போட்டுக்கோங்க. இதை நான் மிக்ஸ் பண்ணுறதுக்கு தண்ணி சேர்க்க போகிறதில்ல, லெமன் ஜூஸ் போடுறேன். ஸோ எனக்கு புளிப்பு ஃப்ளேவர் பிடிக்கும், அதனால் நான் லெமன் ஜூஸ் போடுறேன். உங்களுக்கு வந்து எவ்வளோக்கு புளிப்பு பிடிக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் உங்களுக்கு ஃபிஷ் வந்து மொறுமொறுப்பாக இருக்கணும்னா கொஞ்சமாக ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இங்கே வீட்டில் நார்மலாக அரிசி மாவு இருக்கும் இல்லையா, அது சேர்த்துக்கலாம். இதில் வந்து நான் 1 டேபிள் ஸ்பூனுக்கு அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேன். ஸோ இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி, நான் ஏன் இப்படி ஒரு பிளேட்டில் மிக்ஸ் பண்ணியிருக்கேன்னா, ஃபிஷ்ஷை வந்து எப்பயுமே இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் போட்டு பண்ணிங்கன்னா எல்லா ஃபிஷ் மேலேயும் நல்லா உங்களுக்கு படும். கார்னர் அந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே படும். ஸோ இப்படி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் எல்லாத்துக்குமே பிடிக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறாந்தா சேருங்க. நான் வந்து வெறும் பூண்டு மட்டும் சும்மா அதில் தட்டி போட்டிருக்கேன். 2 பூண்டு மட்டும் தட்டி போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் அதிகமாக போயிடுச்சுன்னா அந்த ஃப்ளேவர் தான் அதிகமாக இருக்கும். ப்ளஸ் மீன் வந்து உடைய ஆரம்பிச்சிரும். ஃபிஷ் அது என்னமோ ஒரு பிரேக்கேஜ் ஆகிற மாதிரி இருக்கும் எண்ணெயில் போட்டோடனே. அதே மாதிரி இன்னும் உங்களுக்கு நிறைய டிப்ஸ் நான் எண்ணெயில் போடுறப்ப தரேன். ஸோ லாஸ்ட் வரைக்கும் இந்த வீடியோவை ஃபாலோ பண்ணிங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம அப்படியே ஒவ்வொரு மீனாக எடுத்து நல்லா அந்த அதாவது இந்த மசாலா வந்து நான் ஒரு 6-7 மீனுக்கு தகுந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து எத்தனை மீன் இருக்கோ அதை கால்குலேட் பண்ணி இந்த மசாலா பவுடர் ரெடி பண்ணுங்கள். ஸோ இப்போ இன்னொரு பிளேட்டில் எடுத்து வச்சு கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் வைங்க. அப்படி வச்சுட்டு ஃப்ரை பண்ணுறப்போ உங்களுக்கு அந்த மசாலாலாம் ஃபிஷ்ஷில் நல்லா படும், பிரேக்கேஜ் எதுவும் ஆகாது. இப்போது முக்கியமாக இன்னொரு கவனிக்க வேண்டியது டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எண்ணெயில் எப்பயும் போடுறதுக்கு இப்போ நம்ம ஆயிலில் போடுறதுக்கு முன்னாடி ரொம்ப ரொம்ப முக்கியமாக என்ன பார்க்குறோன்னா, அது வந்து நம்ம மேலே தெரிச்சிடக்கூடாது. இப்போ நான் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துட்டேன். இப்போ ஆயிலில் வந்து 1 பிஞ்ச் அல்லது 2 பிஞ்ச் அளவுக்கு வந்து சால்ட், தூள் உப்பு போட்டுக்கோங்க. ஏன்னா வந்து இந்த ஃபிஷ்ஷில் வந்து நிறைய ஃபேட் இருக்கும் இந்த சைட்லலாம். அது பார்த்திங்கன்னா நம்ம ஆயிலில் போடுறப்போ அப்படியே டக்குன்னு நம்ம மேலே ஆயில் தெரிக்கும். சம்டைம்ஸ் அது நல்லா பயங்கரமாக சவுண்டோடு திடீர்னு வெந்துக்கிட்டே இருக்கப்போ வெடிக்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி பண்ணலாம். ஸோ இந்த மெத்தடில் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். பட் தண்ணியோட ஃபிஷ்ஷை எப்பயுமே அந்த மசாலாவுக்கு ரெடி பண்ணிடக்கூடாது. உங்களுக்கு அந்த தண்ணி இருந்துச்சுனாவே அது மேலே உள்ள கோட்டிங்லாம் சரியாக ஒட்டாது. ஸோ உடையவும் உடையாது. இந்த மெத்தடில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மீன் வந்து உடையவே உடையாது. இப்போ நல்லா ஓரளவுக்கு உங்களுக்கு போட்டதுக்கப்புறம் ரொம்ப ஹை ஃப்ளேமும் வைக்கக்கூடாது, ரொம்ப லோ ஃப்ளேமும் வைக்கக்கூடாது. அதே போல் எண்ணெய் காயாமையும் போடக்கூடாது, போட்ட உடனே திருப்பக்கூடாது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறப்ப. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, போட்ட உடனே திருப்பக்கூடாது. எண்ணெயில் போடுறப்ப வந்து ரொம்ப ஹை ஃப்ளேம்லேயும் இருக்கக்கூடாது, ரொம்ப எண்ணெய் காயாமல் போட்டிங்கனாலும் நல்லா இருக்காது. திருப்புறப்ப பொறுமையாக ஒரு ஃபிஷ்ஷு மேலே படுற மாதிரி இப்படி திருப்பினீங்கன்னா உங்கள் மேலேயே தெரிக்கவே தெரிக்காது. அப்படியே இன்னொரு ஃபிஷ்ஷு அந்த சைடு கார்னர் பேலன்ஸ்லேயே திருப்பினீங்கன்னா உங்கள் மேலே தெரிக்காது. இப்போ பாருங்கள், நமக்கு நல்லா வெந்துருச்சு ஃபிஷ்ஷு. எப்படி நம்ம வந்து இன்னும் நல்லா வெந்துருச்சுன்னு கணக்கு பண்ணலான்னா, இந்த பபிள்ஸ் மாதிரி இருக்கு இல்லையா, அது வந்து ஃபுல்லாக அமுங்கிரும். ஸோ அதெல்லாம் அப்படியே எண்ணெயில் போனதுக்கப்புறம் நமக்கு ஃபிஷ் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ நான் டிஷ்யூ போடாமல் எடுத்துகிட்டேன். நீங்கள் வந்து ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு எடுங்க. ஸோ இன்னும் பயனுள்ள தகவல்களுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.